சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டியெழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, வெல்கம் டு அன்புள்ள போதக நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க கிறிஸ்துக்குள்ளன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களோட கண்டிப்பாக பேசுவார். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு வந்து சக்சஸ் வித்தவுட் கிரைஸ்ட் இஸ் எம்டி. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு பூர்ண வாழ்க்கை வாழ்றது கஷ்டம். இப்போ நான் தமிழ் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் சொல்கிறது எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஓகே. சக்ஸஸ்ஃபுல் மீனிங் லைக் நான் எல்லாத்துலேயும் ஓகே, கம்ப்ளீட், எல்லாம் முழுமையாக இருக்குது, எல்லாம் முழுமை அடைஞ்சிட்டு என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு இருக்குது, பூர்ணம். ஸோ அப்படி நாங்கள் நினைத்து கொண்டு நாங்கள் வாழலாம். ஆனால் அந்த வாழ்க்கையிலையும் ஒரு ஓட்டம் இருக்கும் இல்லையா? ஒரு இடத்துல ஒரு ஓட்டம் இருக்கும், எம்டினஸ் இருக்கும், ஓட்டம் இருக்கும், எல்லாம் லீக் ஆகிரும். ஸோ நாங்கள் சம்பாதிக்கலாம், ஏதோ வழியில் போயிடும், ஒரு லீக், எம்டினஸ். அது வந்து காரணம் வந்து கிரைஸ்ட் இல்லாமல். ஸ்டார்டில் கிரைஸ்ட் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் காலம் விட்டோன்னே அவரை விட்டுட்டு நாங்கள் பிஸ்னஸில் எங்களோட கண்களை பதிய வச்சிடுவோம். உலகத்தில் கண்களை காரியத்தில் கண் நோக்க வந்துடும். கிறிஸ்து வேணா, ஆனால் காரியத்தில் கண் நோக்க, தட் இஸ் டேஞ்சரஸ். ஒரு சபைக்கும் நாங்கள் போகலாம், ஒரு சண்டே கிறிஸ்டியன் மாதிரி ஆகிடுவோம். ஆனால் மண்டே டு சாட்டர்டே எங்களோட வேலை. ஏன் சபையில் இருக்கிறவங்க கூட ஆர்டர்ஸ் வருமானு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் பைபிளில் பார்க்குறோம், யோவான் 15:5 இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சோ அவர் எங்களோட இருந்தாதான் நாங்க கனியே கொடுக்க முடியும். சரியா? சோ அவர் எங்க வாழ்க்கையில இல்லைன்னா நாங்க வெறுமை. அதான் சொல்லுவாங்க, ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, நீங்க வந்து முழு உலகத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம், உங்களோட ஆத்துமாவை நஷ்டப்படுத்துனீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல. What profit? Yes. So ஒன்றுமே கிடையாது. நீங்க நினைக்கலாம், எனக்கு நல்ல வீடு இருக்கு, எனக்கு பெருமதியான வாகனங்கள் இருக்கு, எனக்கு பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் ஒரு குறையுமே இல்லை, எனக்கு சம்பூர்ணமா எனக்கு எல்லாம் இருக்கு, என் குடும்ப வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில இல்லாட்டி அதுக்கும் நீங்க சொல்லலாம், இல்ல நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபிப்பேன், காலையில நான் எல்லாம் செய்வேன், ஆனா நீங்க கனி கொடுக்கிறவரா? அவர் வார்த்தையில சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கிறேன்னா அதுக்கு அத்தாட்சி என்னன்னா கனி கொடுப்பாய். சோ அவர் எங்களுக்குள்ள இல்லாட்டி அந்த கனி எங்கட கனியை வைத்து தான் நாங்க யாருன்றத மனுஷர்கள் அடையாளம் காண்பாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி மனுஷங்க எங்களை ரீட் பண்ணுவாங்க இல்லையா? எங்களோட பாடி லாங்குவேஜ், இல்லாட்டி ஒரு காரியத்தில் நாங்கள் என்ன மாதிரி தீர்மானம் எடுக்கிறோன்னு சொல்லி அவங்க எல்லாரும் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகமே எப்படி நாங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லி, அந்த ஒஃபென்ஸ் இல்லாமல், கசப்பு இல்லாமல், ஒரு தோல்வியையும் ஒரு ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல மனப்பான்போட அப்ரிஷியேட் பண்ணணும். இப்ப நீங்க சொன்னீங்க தானே, கசப்பு இல்லாம தோல்வியை ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பான்மை. இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கலாம், அது எப்படி தோல்வியை ஏற்றுக்கொள்ளலாம்? கசப்புங்கிறது மனுஷங்க எங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்யும் பொழுது டக்குன்னு வந்துடுதே, தோல்வியை நாங்க காணும் பொழுது சோர்ந்து போயிடுறோம், இது மனுஷ இயல்பு தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், ஆஃப் கோர்ஸ் அது மனுஷ இயல்பு. ஆனா அதை நீங்க எப்படி டீல் பண்றீங்க, அதை நீங்க எப்படி அதை எடுத்துக்கொள்ள போறீங்க, அதுக்கு நீங்க மறு உத்தரவாக உங்களோட சைட்ல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, அது இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களோட வாழ்க்கைக்கு யாராவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறாங்களா, இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருதா, தோல்வியான ஒரு சூழ்நிலை வருதா, நீங்க அதுலயே இருக்க போறீங்களா? அப்படி இல்லாட்டி
அவருடைய வசனத்துல சொல்றது போல எல்லா சுமையும் அவர் மேல கொடுத்துட்டு அவரோட கரத்துல நீங்க இளைப்பாறுதலோடு அவரை நோக்கி பார்த்து, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஆமென், இந்த மனிதனை நோகடிச்சிட்டாங்க, அப்பா நீங்க எனக்கு உள்ளத்தை தாங்க, அதை எனக்கு ஷேக் ஆஃப் பண்ணணும், எனக்கு அதை வச்சிருக்க விருப்பம் இல்லை, எனக்கு இது வேணாம், இந்த குணம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க உங்களை தாங்கப்பா, என்னல நீங்க நிறைஞ்சிருங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் உன்னில் இருக்கும் பொழுது நீ கனி கொடுப்ப. ஸோ ஏசப்பாவை நாங்க கேட்கும் பொழுது எங்க லைஃப்குள்ள அவர் வரும் பொழுது எங்களோட கனிகள் கொடுக்கப்படுமா. நாங்க அவருக்குள் கனி கொடுப்போம். அது உலகத்து கனி இல்லை, அது தேவனுக்குள் இருந்து வரும் கனி. ஸோ மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு உரிய உள்ளம் உங்களுக்கு கிடைக்கும். தோல்வி வரும் பொழுது இல்ல ஏசப்பா இருக்கார், நாளை தினத்தை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கும். ஸோ இதெல்லாமே கனியா வெளிப்படும் இல்லையா? ஜீசஸ் சொல்றார், வித்தவுட் மீ, அதுல கடைசியில் நாங்க வாசிச்சோம்னா, வித்தவுட் மீ யூ கேன் டு நத்திங். அப்ப இயேசுவை விட்டுட்டு செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களுக்கு அதில் கனி கொடுக்க முடியாது. ஒரு டெம்பரரி கனி இருக்கலாம், டெம்பரரி சக்சஸ் இருக்கலாம், டெம்பரரி ஒரு பீக் வரலாம், டெம்பரரி ரைஸ் ஒன்று வரலாம். அப்ப நீங்க அதை கண்டுட்டு நினைக்கணும், ஆண்டவர் தானே கொடுத்தாருன்னு சொல்லி அதுல நாங்க மூழ்கிடுவோம். இல்லை, எப்பவுமே ஆண்டவர் எங்கள முழுமையா இருக்கணும், அவர் சென்டரா இருக்கணும், அவர் ஃபர்ஸ்டா இருக்கணும். அவருக்குள்ள நாங்க இருக்கும் பொழுது அவர் எங்களோடு இருக்கிறார். நாங்க அவர்ல கலந்தும் அவர் எங்கள்ல கலந்தும் இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை காசை தேடி நான் ஓட தேவையில்லை, காசு என்ன தேடி. ஆமென். நானும் ஒரு எல்லா இடத்துலயும் போய் அலைஞ்சு திரிய தேவையில்லை. அது சக்சஸ்ஃபுல்லான லைஃப். That's successful because அது என்னன்னா, நாங்க காசை தேடி ஓடக்கொள்ள அது ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம், பிரயாசப்படுறோம். ஆனா காசு எங்களை தேடி வருதுன்னா that means you are with Christ. நீங்க இயேசுவோடு நீங்க இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்ற ராஜ்யத்தை நீ முதலாவது தேடும் பொழுது உனக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படுமா. that means extraordinary. நீங்க ஒரு நார்மல் மனுஷனா இல்ல, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அதுக்கும் பக்க கூட அதிகமா. சோ அவரோட இருந்தாதான் இந்த அதிகமா. அது உங்களோட பண தேவைகள் மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க குறுகி போயிருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் இல்லாம இருக்குதா? நான் ஜெபிக்கிறேன், ஆனா என்னால ஒண்ணுமே எதுவுமே இல்ல, ஜெபிக்கிற கடமைக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஆவியானவரை என்னால உணர முடியுதில்ல. ஏன்? அவருக்குள்ள நாங்க மூழ்கல்ல, நாங்க இன்னும் ஷெலோல இருக்கிறோம். கடலுக்கு போனா நீங்க பாருங்க, ஒரு மணலுக்கும் தண்ணிக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப்குள்ள நின்றீங்கன்னா கொஞ்சம் டச்சிங் தான் உங்களுக்கு தண்ணியில விளங்கும் இல்லையா? அனுபவிக்க முடியாது. ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே முழங்கால் அளவுக்கு கொஞ்சம் வரும், அப்ப கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் வரும். அடே எனக்கு முழங்கால் வரைக்கும் இருக்கு. ஆனா நீங்க தான் கண்ட்ரோல்ல இருக்கீங்க, கண்ட்ரோல்ல இருக்கிறோம். ankle டீப்லயும் முழங்கால் டீப்லயும் நீ டீப்லயும் நீங்க தான் கண்ட்ரோல். that means you decide. இப்ப ஜெபிக்கணும், எப்ப போகணும், எப்ப செய்யணும், டைம் இருந்தா செய்வோம், அப்படின்னு நாங்க தான் எங்களோட வாழ்க்கையில முடிவு எடுத்துக்கொள்றோம். அந்த முடிவுல தான் பிரச்சனை. அப்பதான் அந்த இடத்துல தான் கேட்பேன், நான் ஜெபிக்கிறேன் தானே, சபைக்கு போறேன் தானே, ஏன் வருது இல்ல, ஏன் டிலேஸ் வருது? அது என்ன காரணம்? நீங்க கண்ட்ரோல்ல, நீங்க கண்ட்ரோல்ல இருக்கிற நேரம் உங்களோட வாழ்க்கையில அவரோட கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அவர் இழுத்துட்டு போகணும். பாருங்க, ஒரு கார் பேட்டரி ஃபிளட் ஆகி இருக்கு, அது ஸ்டார்ட் பண்ணி முடியாது. அப்போ நாங்கள் அந்த டோ ட்ரக்கை கூப்பிடுறோம். அப்போ அந்த டோ ட்ரக் அதில் ஹுக்கை போட்டு அது இழுத்துட்டு போயிடுது. இப்போ நான் அந்த இழுத்துட்டு போகிற காருக்கு உட்காந்து இருந்துட்டு டிரைவிங் சீட்டை நான் இப்படி செஞ்சால் அது ஓடுமா? திரும்புமா? திரும்பாது. ஏன்? அது இருக்கிறது அந்த டோ ட்ரக் ட்ரேல. அப்போ அந்த டோ ட்ரக் டிரைவர் தான் அந்த டேர்ன் பண்ணுவார், கொண்டு போவார். நான் உட்காந்துட்டு இப்படி செஞ்சாலும் ஒன்றும் நடக்காது ஏண்ட காருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிறதுல நான் புரிஞ்சுக்கொண்டதுன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கொண்டது என்னென்னு சொன்னால், நீங்களே சொல்லுங்க. அது என்னென்னா, அந்த அலையில் நீங்கள் சொன்னீங்க 2 காரியம். 3வது காரியம் அவர் டோட்டல் கண்ட்ரோல். அந்த அலை இழுத்துட்டு போகுங்கள நாங்க சொல்லுங்க, மூழ்கி அதுல தண்ணில அது அபாயமான ஒரு டேஞ்சரான பொசிஷன் இல்ல. தேவனுடைய அலையில தேவனுடைய பிரசன்னத்துல மூழ்கிறது உங்களுக்கு டேஞ்சரை கொடுக்காது. ஆனா நீங்க உலகத்துல மூழ்கிட்டீங்கன்னு சொன்னா அது டேஞ்சர். ஏன்னா தேவன் கரத்துல நீங்க அவருடைய பிரசன்னத்துல நீங்க மூழ்கும் பொழுது
அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. ஆமென். அதே நீங்க உலகத்து கடல்ல மூழ்கினீங்கன்னு சொன்னா இட்ஸ் வெரி டேஞ்சர். வெரி வெரி டேஞ்சர். ஏன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாது. நீங்க சம்பாதிக்கும் பணம், உங்களோட அடிக்ஷன்ஸ்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாம, தேவன் இல்லாம வாழும் வாழ்க்கை, இது எல்லாமே இருக்கும் பொழுது உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உலகம் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். உலகம் உங்களை ஆளுகை செய்யும். தேவனுடைய ஆளுகை உங்க வாழ்க்கையில இருக்காது. So it is, அது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. சோ அதனால தான் தேவன் சொல்றாரு, என்னில நீ நிலைத்திரு, எனக்குள்ள நிலைத்திரு. சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவருக்குள்ள மாற்றம் இல்ல. எங்களுக்குள்ளதான் இந்த மாற்றங்கள். நாங்க கடந்து போகும் இந்த வாழ்க்கை பயணத்துலதான் மாற்றங்கள். அத கூட அவர் சொல்றார், அது அந்த பயணத்தின் மாற்றங்கள் நிறைய நேரத்துக்கு அது அப்படியே தங்காது. அந்த சூழ்நிலை மாறும். ஆனா அதற்கு முதலாக நாங்களே தீர்மானங்களை எடுத்து தேவனை விட்டு விலகி அவிசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்து அவரிடத்திலிருந்து, அவருடைய பிளான்ல இருந்து நாங்களே எங்களை விலக்கி கொள்ளுகிறோம். சோ அதனாலதான் அவர் சொல்றார், நீ என்னல நிலைச்சிரு, என்னல ரெஸ்ட். நீங்க சொல்ற நேரம் ஞாபகம் வருது. இப்ப சொல்லுவோமே, நீங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறீங்க. அப்ப அந்த நேரம் நீங்க என்ன செய்றீங்க, அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி இருக்கும். அப்ப நீங்க எல்லா இடத்துக்கும் அந்த அட்ரஸ் கொடுக்குறீங்க, அந்த அட்ரஸ் கொடுக்குறீங்க. இப்ப உங்களோட தெரிஞ்சவர் யாரும் சரி உங்களுக்கு ஒரு பார்சல் ஒன்று அனுப்புறாரு கிறிஸ்மஸுக்கு. ஆனா நீங்க கிறிஸ்மஸுக்கு முந்தையே மாறிடுறீங்க வீடு, பெரிய கிஃப்ட் ஒன்று அந்த அட்ரஸை போட்டு அனுப்புறாரு. நீங்க இடத்த மாத்தி போயிட்டீங்க, யாருக்கும் தெரியாது நீங்க எங்க இருக்கிறீங்க. அந்த கிஃப்ட் ரிட்டர்ன் ஆகிடும். வை? நீங்க வெயிட் பண்ணல அந்த வீட்டில், நீங்க முடிவு. அதே மாதிரி தான் சில நேரம் காட் எங்களோட வாழ்க்கையில ஒரு டெஸ்டினி, ஒரு பிளான், ஒரு திட்டம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சக்சஸ் வச்சிருக்கார். ஆனா ஐயோ ப்ரெஷர் வருது, பிரச்சனை வருதுன்னு சிலாக்கள் ஜாப்பை விட்டுட்டு போயிடுவாங்க, கஷ்டம்னு சொல்லி. சிலாக்கள் பிஸ்னஸை விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிடல கர்த்தருக்குள்ள. ஏன்னா பிரச்சனை, செங்கடலை கண்டு பயப்படுறாங்க, தண்ணீரை கண்டு பயப்படுறாங்க. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில நாங்கள் டிசிஷன் எடுப்போம். ஆனா என்னோட சில நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஒன்று என் வீட்டுக்கிட்டேயே, இன்னொன்று கொஞ்சம் தூர. ஆனா எனக்கு அந்த ஒரு 1 வீக்ல மாதிரி தான் எனக்கு அந்த மற்ற ஜாப் கிடைக்கும். சரியா? நான் விரும்புற வீட்டுக்கிட்டேயே இருக்கிற ஜாப் எனக்கு ஒரு 1 வீக் டைம் கேட்குறாங்க. மற்ற ஜாப் half an hour டிரைவ். பட் அதுல சொல்றாங்க நீங்க இப்பவே ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த நபர் அதுல அந்த இப்பவே ஜாயின் பண்ண சொன்ன இடத்துல அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டுக்கிட்ட. ஆனா இப்ப அவங்க நினைக்கிறாங்க ஒரு 1 வீக் நான் வெயிட் பண்ணணுமே, இது கொஞ்சம் half an hour தானே. பட் இப்ப பார்க்க போனா டிராஃபிக்கோட சேர்த்து அது half an hour இல்ல, அது அதுக்கு மேல. சோ இந்த 1 வீக் நாங்க கொஞ்சம், அவங்களே சொல்றாங்க 1 வீக் நான் கொஞ்சம் இருந்திருந்தேன்னு சொன்னா எனக்கு அந்த இடத்துலயே எடுத்திருக்கலாம், வேலை எடுத்திருக்கலாம், வேலை எனக்கு கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். ஆனா பாருங்க, இது மாதிரி தான் எங்க வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார் திட்டங்கள். அவரோட பிளான்ல அவர் எப்பயோ அந்த பிளானை வச்சுட்டார். அவர் இனித்தான் ஒரு பிளானை வரையணும்னு இல்ல. நீங்க தாயின் கருவுல உருவாவதற்கு முன்னம் இருந்தே, நீங்க தாயிட கருவுக்கு வர முதல்ல, உங்க தாய் உருவெடுக்கிறதுக்கு முன்னமே அவர் உங்களை அறிந்திருந்திருக்கிறார். அப்ப அப்படி அறிந்திருந்தவர் உங்களோட பிளானை அவர் கையில வச்சுதான் இருக்கார். நாங்க கேள்விகள் கொடுப்போம், ஆண்டவரே ஏன் இன்னும் தாமதம், இன்னும் நீங்க அப்ப பிளான்ஸ் பண்ணலையா, ஏன் இது இப்படி செஞ்சா என்ன, நாங்க பிளான் கொடுப்போம். ஆனா தேவன் சொல்றார், என்னிடத்துல எல்லா பிளானும் இருக்கு. பாருங்க, அவர் எவ்வளவு பொறுமையுள்ள தேவன் எங்கள் மீது. நாங்க பொறுமை இல்ல, நாங்க விசுவாசம் இல்ல, நாங்க டக்கு டக்குன்னு எங்களுக்கு வேலைகள் எல்லாம் நடக்கணும், இப்ப வேணும்னா இப்ப வேணும், இது செய்யணும்னா இப்ப செய்யணும், நீங்க செய்யலையா ஆண்டவர், நான் செய்ய போறேன். ஆனா தேவன் வச்சிருக்கிற திட்டம், அவர் எங்களை பார்த்து என்ன தெரியுமா செய்யறாரு, என் பிள்ளைகள் சொல்லி அவர் சிரிப்போட எங்களை அன்பாதான் பாக்குறாரு. அவர் எங்களை நோக்கி பார்க்கிற நேரத்துல அவர் சொல்றாரு, நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் பெரிது. ஆனா நாங்க கேட்கிறோம், ஆண்டவரே நாங்க இன்னும் சக்சஸ் இல்லையே, எவ்வளவு நாளா நாங்க உங்களை பின்பற்றோம், எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்களே, நான் போற இடங்கள்ல எல்லாம் கேள்வி கேட்கிறாங்களே. ஏசப்பா சொல்றாரு, கேட்கிறவங்க கேட்கட்டும். அவங்க கேட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாது நான் உன் வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம்.
அவங்க இப்ப வர்ற சமாதானத்தை பாக்குறாங்க. அந்த சமாதானம் தேவன் சொல்றாரு, நான் தரும் சமாதானம் உலகம் தரும் சமாதானம் இல்லைன்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு எங்களுக்கு சிலவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாமே இருக்கு ஆனா எம்டியா ஃபீல் பண்றோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நேரத்துல என்ன செய்வாங்க அவங்க? அதிக நேரத்துல ஆக்களோட ஆலோசனை தேடி போவாங்க, உலக காரியத்துல அவங்கள நிரப்பிக்கொள்ள பார்ப்பாங்க, வெக்கேஷன்ஸ் போவாங்க, வீடை மாத்துவோம், இடத்தை மாத்துவோம், நாட்டை மாத்துவோம். ஆனா பாருங்க, அது எல்லாமே தற்காலிகம். ஒரு வெக்கேஷனுக்கு போனா கூட அதிகபட்சம் வந்து ஒரு 1 மந்த்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா அப்படி ரிலாக்ஸா இருக்கலாம். பட் நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே பழைய காரியங்கள். ஆனா தேவன் கொடுக்கும் சமாதானம், அது ஒரு நாள் நீங்க உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் ஏசப்பா கொடுக்கிற சமாதானம் உங்க இருதயத்துல என்றென்றும் உங்க வாழ்க்கையில தங்கும். அந்த சமாதானம் வந்து உலகத்துக்கு கொடுக்கவே முடியாது. எந்த ஒரு நபராலையும், நீங்க அதிகமா நேசிக்கிற ஒரு நபர் உங்களோட அருகில இருந்தா கூட அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அது இயேசுவினுடைய சமாதானம், பூர்ண சமாதானம். அந்த சமாதானத்துல டைம்ஸ் இல்லை, அந்த சமாதானத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, அன்கண்டிஷனல் ஒரு கண்டிஷனும் இல்லாத சமாதானம். இப்போ நாங்கள் வந்து பார்க்குறோம், இப்போ அநேகர் வந்து கடுமையாக வேலை செய்கிறாங்க, ஆனால் லாபம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலிக்காக ஓடுறாங்க, ஆனால் ஜெபிக்க மறக்கிறோம், சர்ச்சுக்கு போக மறக்கிறோம், ஊழியங்களை மறக்கிறோம், கர்த்தரோட வீட்டை கட்டாமல் எங்களோட வீட்டு கட்டணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். காரணம், நாங்கள் சில நேரம் ரொம்ப லோன்ஸ் வாங்குவோம், கடன் வாங்குவோம், இல்லாட்டி அநேக தேவைகள் திங்ஸில் இருக்குது, அன்வான்ட் திங்ஸ். இது எல்லாத்தையும் நாங்கள் வீட்டில் வச்சுட்டு கர்த்தரை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்னு நாங்கள் ஜெபத்தில் கூட கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், அன்வான்ட் திங்ஸ் உங்க வாழ்க்கையில் இருக்குது, அதை டீல் பண்ணு, அதை ஆர்கனைஸ் பண்ணு. அந்த லீக் பண்ணுற வீட்டில் ஏதாவது கூரையில் லீக் பண்ணுதுன்னு சொன்னால் லீக்கை ரிப்பேர் பண்ணு, அந்த அந்தந்த அன்வான்ட் திங்ஸ்களை ஒதுக்கு. அதுக்கு பிறகு ஜெபி, நான் உனக்கு தருவேன். அது கர்த்தரை நாங்கள் முன்வைத்து காரியங்களை பின்வைத்து போகும் பொழுது அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அதுக்கு உதாரணமாக தான் நாங்கள் பேதுருவை பார்க்குறோம். பேதுருவும் இதே மாதிரி தான், அவரோட ஃபேமிலிக்கு சாப்பாடு தேவை, அவரோட பிஸ்னஸ், அவரோட ஃபிஷர்மேன், அப்போ அவர் கடுமையாக உழைக்கிறார். இயேசுக்கு உழைக்கிறார். யாருக்காக உழைக்கிறார்? குடும்பத்துக்காக. ஹஸ்பண்ட்மார்களே, நீங்களும் ஹார்டாக உழைக்கிறீங்க. யாருக்கு? குடும்பத்துக்காக, ஃபேமிலிக்காக. தப்பு இல்லை. ஆனால் இயேசுவை விட்டுட்டு நாங்கள் உழைச்சோன்னு சொன்னால், எங்களோட டேலண்ட்ல நாங்கள் நின்றோன்னு சொன்னால், என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் யார் தெரியுமா என்ன நின்றேன்னு சொன்னால், டேஞ்சர். ஒரு நாள் வரும், உங்களுக்கு மேலான அற்பாத்துக்கு மேலான இதுகள், புயலை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, காற்றை கண்ட்ரோல் பண்ண, அது நேச்சர். ஆனால் அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருவர் உங்களோட படகுல இருந்தாருன்னா, என்ன புயல் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் சமாளிப்பார், அவர் அதை ஃபேஸ் பண்ணுவார். படகுல யார் இருக்கிறான்னு முக்கியம். உங்க படகுல யார் இருக்கிறா? ஆமென். உங்களோட சக்சஸ்ஃபுல்லுக்கு யார் காரணம்? தேவன். தேவன் உங்களோட இருந்தா மாத்திரம்தான் அந்த வாழ்க்கையிலே ஒரு பூர்ணம். நாங்க முழு உலகத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் நஷ்டப்படுத்தணும்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இயேசு உங்களோடு இல்லாமல் இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆமென், ஆமென். ஸோ பேதுரு அந்த நாளில் 3 நாள் ட்ரை பண்ணுறார் அவருடைய சுய பலத்தில். அப்புறம் எம்டிஆர் ரிட்டர்ன் பண்ணுறார். அந்த தோல்வியை சந்திக்கிற வேலையில் இயேசு பேதுருவை சந்திக்கிறார். ஆனால் அவர் அங்கே என்ன கேட்குறார்? உங்களோட படகுல எனக்கு இடம் தான்னு சொல்லி. இன்னைக்கு உங்களோட படகுல, உங்களோட வாசல்ல, உங்களோட வீட்டில், உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இடம் கேட்கிறார். என்னத்துக்கு இடம் கேட்கிறார்? அந்த படகை அவருடைய ஊழியத்துக்காய் பயன்படுத்த, அவருடைய திட்டத்துக்காய் பயன்படுத்த, அவருடைய சேவைக்காய் பயன்படுத்த இடம் இருக்குதா? பேதுரு, உன்னுடைய போட்ல நான் வந்து ப்ரீச் பண்ணலாமா, உன்னோட தேவ செய்தியை நான் கொடுக்கலாமான்னு சொல்லி படகை எடுக்கிறார் இயேசு. பேதுரு சக்சஸ்ஃபுல்லுக்கு சீக்ரெட் வந்து அவருக்குள் நிலைத்திருப்பது. ஆமென். அவருக்கு இடம் கொடுப்பது. ஆசை இருந்தா
ஜெபிக்கலாம். ஆசை இருந்தா அவரை முன்னுக்கு வைக்கலாம், ஆசை இருந்தா அவரை ஃபாலோ பண்ணலாம். ஜீசஸ் said follow me, என்னை பின்தொடரு அப்படின்னு சொன்னா ஜொப்பை பின்தொடர்றது இல்லை, தேவைகளை பின்தொடர்றது இல்லை. தேவை இருக்குது, ஆனா அவரை பின்தொடரணும். அவர் எங்க படகுல இருக்கணும், நான் அவருக்குள்ள இருக்கணும், அவர் சொல்றதை நான் செய்யணும். அப்ப பாருங்க, பேதுரு இடம் கொடுத்தான், அந்த இடத்துல தேவ வசனம் வருது. தேவ வசனம் நடக்கிற நேரத்துல பேதுரு முதலாவது இடத்தை தான் கொடுத்தார், ஆனா தேவ வசனத்துல ஒரு வல்லம் இருக்கிறது. அவர் பிரசங்கிக்கிறார், அந்த அட்மாஸ்பியரே மாறுது. அப்ப அந்த அட்மாஸ்பியர்ல தான் பேதுருக்கு ஒரு ஒரு கன்விக்ஷன் வருது. ஆவியானவர் கன்விக்ஷனை கொண்டு வருகிறார், ஒரு மன திரும்புதலை கொண்டு வருகிறார். நாங்களும் ஒரு மனம் திரும்புகிற ஒரு இடத்தை நாங்கள் கொண்டு வரணும். இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒரு மனம் திரும்புகிற வேலை. உலகம் மாதிரி கர்த்தர், நீ பாவி, நீ பிழை செஞ்சிட்ட, நீ தோல்வி அடைஞ்சிட்ட, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். டாக்டர்ஸ் கைவிடுவாங்க, ப்ராக்டர்ஸ் கைவிடுவாங்க, மனிதர்கள் கைவிடுவாங்க உங்க உதவியலான்னு சொல்லி. ஆனா கைவிடாத இயேசு உங்க கூக்குரலை கேட்டு உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஆமென். only thing we need to do, ஒரு அட்மாஸ்பியரை நாங்க கிரியேட் பண்ணணும். தேவ வசனத்துக்கு அடியில வந்து எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். காலையில எழும்பு நாங்க அவர் துதிக்க வேணும். ஆமென். இருக்கிற வண்ணமாவா நீ வந்து எல்லாம் சரிப்படுத்தி வட்டுட்டு கடன் எல்லாம் நீ வரணும்னு சொல்லி தேவன் சொல்லல. சோ உங்களோட வாழ்க்கையில எதோட இருக்கிறீங்களோ அதை தேவனுக்கு கொடுங்க. அவர் சொல்ற ராஜ்யத்தையும் நீதியையும் நீ முதலாவது தேடு, நான் உனக்கு எல்லாத்தையும் கூட தருவேன். அப்ப அது சொல்றது வந்து அவர் எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் எங்களை பார்க்காம இருக்கல்ல, எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்றேன், நீ எந்த வேலையை செய். அவருடைய வேலை என்ன? நீங்க சொல்லலாம், அப்ப நான் வந்து வேலைக்கு போக கூடாதா, அப்ப நான் வந்து முழு நாள் இப்படி இருக்கணுமா? அப்படி இல்லை. உங்களோட வாழ்க்கையில நீங்க எல்லா கட்டத்திலும் அவருக்குள் இருந்து எல்லா தீர்மானங்களையும் எடுக்கக்கொள்ள இன்னொரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? அவர் உங்களை வழி நடத்துவார். சம்டைம்ஸ் நாங்க அநேகருடைய ஆலோசனைகளை எதிர்பார்த்திருப்போம், இல்லாட்டி எப்படி இதை செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா நீங்க அவருக்குள்ள நிலைத்திருந்து பாருங்க, அவரோடையே செயல்பட்டு பாருங்க. உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்ல நீங்க என்ன செய்யணும், எங்க போகணும், எந்த நபரை சந்திக்கணும், அந்த நபரோட உள்ளத்துல கூட உங்க பேரை போடுவாங்க இல்லையா? நீங்க ஒரு டெஸ்டிமோனி சொன்னீங்க இல்லையா? இந்த காலத்துல நான் ஒரு காரியத்துக்காக நான் தேவனை தேடிக்கிட்டு இருந்தேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பிஸ்னஸ்ல. ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து அந்த இதில் கதவு திறக்குதே இல்லை, எல்லாமே ஒரு சும்மா ஏதோ மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வேலை நானும் இந்த பேதுரு மாதிரி ட்ரை ஹார்டாக பண்ணி அநேகர்கிட்ட போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருக்க பண்ண பார்த்தேன், ஆனால் ஒன்றுமே திறக்கலை. ஸோ நான் என்ன செஞ்சேன், என்னுடைய வீட்டில் நான் அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணேன், தேவனோடு என்னை அர்ப்பணித்தேன், தேவ வசனத்துக்கு அடியில் சாய்ந்திருந்தேன், ஜெபிச்சேன். அந்த ஜெபிக்கிற நேரத்தில் பாருங்க, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு அற்புதமான ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்து எழும்பும். அது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மற்ற டேஸுக்கு ஜெபிக்கிறதுனால அந்த கர்த்தரோடு கலர்ந்து ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு விசுவாசம், ஒரு வழி நடத்தல். அப்போ ஆண்டவர் எனக்கு போடுறார், ஜெபிக்க வைக்கிறார் என் வாழ்க்கையில். அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு எதிராக இருக்கிற புயலெல்லாம் விலகணும் சொல்லி கமாண்ட் பண்ணுறேன். அதுவும் கூட தேவ சட்டத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை குறித்து அந்த மனுஷர்கள் நீங்கள் வைத்திருக்கிறீங்க, எனக்கு வைத்திருக்கிற மனுஷங்களோட சிந்தையில் என்னை குறித்து ஒரு ஞாபகம் இன்றைக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிச்சேன். அதே மாதிரி நான் சொன்னேன், ஆண்டவரே இன்னைக்கு அந்த வாசல்கள் திறக்கப்படணும்னு சொல்லி அது சொல்லிட்டு அந்த அதுக்கு பிறகு பாருங்க, எனக்கு டவுட் வரல, எனக்கு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறேன். கால் வரும், யாரோ கால் பண்ணுவாங்க, எனக்கு நபர்கள் கால் பண்ண அதே மாதிரி அப்படி நடந்துச்சு. ஒரு நபர் சொன்னார், முன்னை பற்றி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நினைச்சேன் அந்த வாசல் எனக்கு தெரியும். அதை நினைப்பூட்டுபவர் கூட கர்த்தர். ஆமென். அவருடைய கிருபை. சோ எஸ்தர் பாருங்க, போகிற இடமெல்லாம் அவளுக்கு தயவு கிடைச்சது, அவர் செய்யும் காரியங்கள் எல்லாம் தயவு கிடைத்தது. அதே போலதான் நீங்க இன்னைக்கு மனிதர்களை சந்திக்க போகலாம்,
யார் யாரையும் சந்திக்க போகலாம். அந்த இடத்துல தயவை உண்டு பண்ணுகிறவர் தேவன் மாத்திரமே. அவருடைய தயவு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு வரலாம். அதை நீங்க நினைக்க கூடாது, என்னால முடியும், என் திறனால முடியும், நான் போய் நின்றா, நான் ஒரு வார்த்தை பேசுனா எல்லாமே எனக்கு தான் இது. அப்படி இல்லை. நீங்க அவர் மேல பூர்ண நம்பிக்கையை வைத்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவருடைய தயவு தேடி வரும். உங்களுக்காக பேசும். ஹல்லேலூயா. மனிதர்களை எழுப்புவார். பாருங்க, ராஜாவினுடைய இருதயத்தை கூட தேவன் மாற்றினார். அந்த லா சிஸ்டத்தையே மாற்றினார். அனுமதி இல்லாம போனா என்ன நடக்கும்ன்றது தெரியும் எஸ்தருக்கு. ஆனா எஸ்தர் தேவனோடு நிலைத்திருந்து போனபடியினால அந்த சிஸ்டம் கூட மாறுபட்டது. சோ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்துக்கிட்டு இருப்பீங்க, இது இயற்கையால முடியாதே, இந்த சிஸ்டம் இப்படிதானே அவங்க செட் பண்ணிருக்கிறாங்க. செட் பண்ணின லோவை கூட, செட் பண்ணின சிஸ்டத்தை கூட, பிளான்ஸை கூட இயேசு மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சிம்பிளி அவரிடத்துல நீங்க சரணடைங்க. அவருக்கு உங்களோட வாழ்க்கையில இடம் கொடுங்க. அவருக்குள் நீங்க நிலைத்திருங்க. அவர் உங்களுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, அவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்க கனி கொடுப்பீங்க. மனுஷனுடைய பார்வையிலும் தயவு கிடைக்கும். ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் உங்களுக்கு தயவு கிடைச்சிச்சு. மரியாவுக்கு தேவனுடைய பார்வையில தயவு கிடைத்தது. அதனால டெலிவரி நேரத்துல என்ன நடந்தது? பிரசவ நேரத்திலே மனுஷனுடைய பார்வையிலும் தயவு கிடைத்தது. அவங்க ரோட்ல போயிட்டு பிரசவிக்க இல்ல, அந்த இடத்தை கொடுத்ததுக்கு ஒரு மனுஷனுக்கு அவர் சொல்றாரு, என்ன, எனக்கு இல்ல, இடமே இல்ல. ஆனா இல்லாத இடத்திலையும் இடத்தை உருவாக்க வல்லவர் தேவன். சோ அவர்ல நிலைச்சிருங்க. மற்ற சூழ்நிலைகளை பார்த்து, அதை பார்த்து நீங்க இது இப்படிதான் இருக்கு, இதுல மாற்றம் இல்லை, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்பவர். அவருடைய வசனத்துல பார்த்தோன்னு சொன்னா எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. மீன்களையும் அப்பங்களையும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. 5000 பேருக்கு கொடுக்கணும். 5000 பேருக்கும் மேலான மனிதர்கள் அங்க இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அந்த அளவு தூரம் இருக்கல்ல. ஆனா தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை தான் செய்தார். சோ இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு உலகத்தின் முறைப்படியே ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக மாட்டார். அதற்கும் ஏன்னா தேவ சமாதானத்தோடு, இன்னைக்கு மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனா இயேசு இல்ல. இன்னைக்கு காசு பணத்தோட வாழ்றாங்க, ஒரு குறையுமே இல்ல, ஆனா இயேசு இல்ல. அப்ப எங்கட ஆத்மாவுக்கு ஒரு ப்ராஃபிட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. You can gain the whole world, but if you lose your soul. ஆனா நீங்க யோசிங்க, இயேசுவோட வாழ்ந்து எல்லாவற்றிலும் சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்து ஒரு நாள் அவரை சந்திக்கும் பொழுது அவரோடு இருக்கிற அந்த கிருபை, அந்த சந்தோஷம், அதுல நிலைச்சிருங்க. Yes. Hallelujah. You are called to be a blessing to others. Amen. ஆண்டவர் ஏன் உங்களை அழைக்கிறார்? அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அன்பான தகப்பனே, நீர் பாத்திர தகப்பனே, இந்த வேளையிலே இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவ பிரசன்னம் இந்த வேளையில் கடந்து வருவதாக. யார் யாரெல்லாம் தகப்பனே உம்மை விட்டு தூர போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அருகில நீங்க சொல்லுறீங்க, நீங்க தான் அவங்களுக்கு அப்பா. அப்பா உங்களை அழைக்கிறார். அப்பா உங்களை புறம்பே தள்ளவில்லை. அப்பா நீ பாவி போன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்லுகிறார், யார் என் கரத்திலிருந்து உன்னை பிரிப்பவன்? இந்த வேளையில தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து வருகிறது. அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிற புத்திர சுவாபனத்தின் ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை பிள்ளை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க மனம் திரும்பி கர்த்தரோடு இந்த வேளையில உறவாடுங்க, தேவனை துதியுங்க. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த வேளையில யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுறார்களோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை தங்க செய்யும் அப்பா. உம்மை முன்வைத்து யார் யாரெல்லாம் போக ஒரு தீர்ப்பை எடுத்திருக்கிறாங்களோ, ஒரு திட்டத்தில் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களோட நீங்க போங்கப்பா. அவங்கள அழைத்து செல்லுங்கப்பா. கரத்தை பிடிச்சு கொள்ளுங்கப்பா. இந்த வேளையிலே வறுமை விலகட்டும், அந்த வியாதிகள் விலகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், படகுகள் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் சமாதானம் தங்கட்டும். சமாதானத்தை கட்டளையிடுகிறேன், ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறேன்.
ஓ இந்த கொந்தளிக்கிற அந்த கடலில் ஒரு சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வீட்டில் இருக்கிற வறுமைகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது மேல ஒரு சமாதானம் வரட்டும். தெய்வீக சமாதானம் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. இன்று முதல் வாழ்க்கை மாறட்டும். நீர் படகிலே கேப்டனாய் அவங்களோட வாழ்க்கையிலே நீர் செயல்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் உங்களுடைய கரங்களை வச்சு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Be blessed until we meet you again next week. God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.